ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு இமேஜுக்கோ பிக்சருக்கோ எப்படி சவுண்டு கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு விதமாக சவுண்டு கொடுக்கலாம். ஒன்று கஸ்டம் அனிமேஷன் யூஸ் பண்ணியும் சவுண்டு கொடுக்கலாம், இன்னொன்று இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணியும் சவுண்டு கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்மைலி ஷேப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸோ அகைன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனுடைய வித்தும் செலக்ட் பண்ணிக்கோங்க, வித்தோட கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதுக்கு கஸ்டம் அனிமேஷன் கொடுக்க போகிறேன். ரைட் சைடில் இங்கே ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ கிளிக் பண்ணுறப்பையும் நம்ம எதுக்கு கஸ்டம் அனிமேஷன் கொடுக்க போகிறோமோ அது செலெக்ஷனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட் காட்டுது பாருங்கள், செலெக்ஷனில் இருக்குது. ஸோ கஸ்டம் அனிமேஷன் கொடுக்குறேன், ஆடில் போகிறேன். போயிட்டு உங்களுக்கு இதில் என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா அந்த ஸ்பீடும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ சவுண்டு கொடுக்க போகிறேன். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குங்க இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நோ சவுண்டு இருக்குது. ஸோ நம்ம சவுண்டு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது, இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற சவுண்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே அதர் சவுண்டு இருக்குங்க இல்லையா, செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ட்ரு பண்ணுறேன், அந்த இமேஜோடு சேர்ந்து சவுண்டு வருது. ஸ்லைட் ஷோ ஸ்டாப் பண்ண எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு சவுண்டு கொடுக்க போகிறேன். எனக்கு நியூ ஸ்லைட் வேணும். ஸோ ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்லைட் கொடுக்குறேன். இப்போ சேம் ஷேப்பை எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போது நான் இன்ட்ராக்ஷன் கொடுக்க போகிறேன் பாருங்கள். அந்த இமேஜுக்கு மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ட்ராக்ஷன் இருக்குது பாருங்களா, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ப்ளே சவுண்டு இருக்குது பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே சவுண்ட்னா இதில் ஆல்ரெடி எந்த சவுண்டும் கிடையாது, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற சவுண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ எந்த ஃபோல்டரில் வச்சுருக்காங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அதனால் ப்ரௌஸ் கொடுங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், மியூசிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக இருக்க பார்க்கும்போது கர்சர் தெரியுது, இதுவே இந்த இமேஜ் மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு மாதிரி கை சிம்பிள் வருது. ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும், சவுண்டு வரும். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், கேட்குதுங்களா? ஸ்லைட் ஷோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் எஸ்கேப் கொடுத்து. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். கஸ்டம் அனிமேஷன் கொடுக்கும்போது இதுக்கு அடுத்தது ஆஃப்டர் வேணும், இல்லை ப்ரீவியஸ் வேணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வைக்கலாம், இல்லை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ட்ராக்ஷன் போது நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நான் இதை கிளிக் பண்ணும் போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றப்போ இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.